guys, welcome back to my Tressa Makeover Artistic channel. இந்த சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல நம்ம லாங் வீடியோஸ்ல இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கோம். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல இருந்து ஒரு லாங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்கு, ஏன்னா இந்த வீடியோ வந்து டைட்டிலேயே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோன்ட்டு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சில்க் saree வச்சு சூப்பரா வந்து saree டிராப்பிங் பண்ண போறோம் வித்தவுட் ஐனிங் பாக்ஸை வச்சு. ஸோ ஐ ஹோப் வந்து இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்ப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்துட்றேன். இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் சேனல். என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோ தமிழச்சி லைஃப் ஸ்டைல். ஸோ அந்த சேனல் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சேனல். அதுல வந்து நான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்க அந்த சேனலையும் போய் விசிட் பண்றீங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினா இந்த சேனல்ல நான் எதை பத்தி போட போறேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு மேக்கப் அண்ட் வந்து ஹேர் ஸ்டைல், இந்த சாரி ட்ராப், ஃபேஸ்க்கு வந்து ஹோம்மேடா ரெமெடிஸ் வந்து நான் ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஷார்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படிதான் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி வந்து மேக்கப் பத்தி அண்ட் ஸ்கின் கேர் பத்தி இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணிப்பேன். இந்த சேனல் இதை மெயின் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கு மேல ஃபியூச்சர்ஸ்ல ஏதாவது அப்டேட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு இந்த சேனல்ல கொடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க வந்து ஃபுல்லா பாப்பீங்க நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் சில்க் saree கட்டுறதுக்கு இந்த பாவாடையை வச்சு தான் வந்து நான் வந்து saree கட்ட போறேன். உங்களுக்கு ஷேப் இயர் இருக்குன்னா நீங்க அதை வச்சு கூட தாராளமா கட்டிக்கோங்க. எனக்கு எப்பயுமே பாவாடையில கட்டுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்கும். உள்ள நைட் பேண்ட் போட்டுட்டு அதுக்கு மேல தான் வந்து பாவாடை கட்டியிருக்கேன். பாவாடை கட்டும் போது கரெக்டா முன்னாடி எதுவும் சுருக்கம் இல்லாம நல்ல சைட்ல சுருக்கம் வரா மாதிரி நல்லா இந்த மாதிரி கயிறை வச்சு இழுத்துக்கோங்க. இப்போ நான் கட்டியிருக்க மாதிரி. இப்போ நான் ஆரஞ்சு கலர்ல இருக்கிற இந்த சில்க் saree தான் வந்து எடுத்திருக்கேன். இது எங்க மாமியாரோட saree. ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம். இந்த சாரீ நான் சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல மடிப்பு நல்லா உட்காரும். அது போக இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே நல்ல பெரிய பட்டையான ஒரு கோல்டன் கலர் ஷேடு கொடுத்துருக்காங்க. நல்ல வந்து பட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இடுப்பில் சொல்றதுக்கு எவ்வளோ மெலிசான பட்டு பாருங்க, ரிபன் சைஸில் இருக்கு. கீழே இருக்கிற அந்த பட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பட்டையாக பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாரியில் வந்து நல்ல ஃபால்ஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஃபால்ஸ் இல்லை அப்படின்னா கூட நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து கீழே மடிப்பு எடுக்க முடியும். பட் ஃபால்ஸ் வச்சிருக்கனால கண்டிப்பா யாராவது ஹெல்ப் அது தேவைப்படும். ஏன்னா ஒரே ஆளா கையில வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து இந்த சாரியை நம்ம எப்படி வியர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ நம்ம கட்ட போற இந்த எண்டிங்ல ஒரு சின்ன நாட் போட்டுக்கிறேன். இந்த நாட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இடுப்புல நல்ல சாரி வந்து நல்லா வழுக்காம நல்ல டைட்டா வந்து கிரிப்பா இருக்கிறதுக்காக இந்த நாட் போடுறோம். ஸோ இப்போ வந்து நான் இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கிறேன். கீழே உங்களுக்கு லென்த் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ, அதாவது ரொம்ப தரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு அந்த காலுக்கு கொஞ்சம் 1 இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு நான் 2 ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஸ்க்ரீனில் வந்து பாதி தான் தெரியுது, என்னால் ஃபுல்லாக வந்து காட்ட முடியலைங்கிறனால இன்னொரு ஃபோன் வச்சு நான் வந்து 2 ஸ்க்ரீனாக காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து என் சைஸுக்கு எந்த அளவுக்கு கீழே வரைக்கும் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நான் வந்து அளவு வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரே அளவில் வந்து எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து உள்ள டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறமா எந்த பக்கமும் இழுக்காத அளவுக்கு இந்த மாதிரி காலை இந்த மாதிரி வந்து வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நடக்கும் போது நமக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால இந்த மாதிரி வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்க எல்லா சாரியும் ஒரு சுத்து மட்டும் சுற்றி முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து பல்லு ப்ளீட்ஸ் தான் எடுக்க போகிறோம், முந்தானி ப்ளீட்ஸ் தான் எடுக்க போகிறோம். இப்போ வந்து எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு 5 to 6 தான் வந்து ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ப்ளீட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ளீட்ஸ் கொஞ்சம் பட்டையாக வச்சுட்டு பின்னாடி இருக்கிற எல்லா ப்ளீட்ஸும் ஓரளவுக்கு குட்டி சைஸில் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளோட சேனலில் ஆங்கிலோ தமிழச்சி அந்த சேனலில் நான் ஆல்ரெடி வந்து இந்த சாரீ டிராப்பிங் வந்து பட்டு புடவையில எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம போய் அந்த சேனலையும் விசிட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுமே நம்ம சேனல் தான், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட்ஸ்லாம் வந்து ஒன்று இந்த தாடைக்கும் கழுத்துக்கும் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கையை நல்லா மேலே தூக்கிட்டு சாரியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்து நடுவில் வந்து நீங்கள் பின் வச்சுட்டிங்கன்னா நல்லா அயன் பண்ண மாதிரியே இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின் வச்சு செக்யூர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி லென்த் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு, இப்போது நான் வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஷோல்டரில் வச்சுட்டு இப்படி முன்னாடி வந்து கொண்டு வரும்போது
நம்மளோட அந்த ஹிப்புக்கும் கொஞ்சம் கீழே 1 இன்ச்சு கீழே இப்போ நான் வச்சு காட்டணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹிப்புக்கும் 1 இன்ச்சு கீழே இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப சின்னதாக போடுறது பிடிக்கும் அப்படின்னா அது உங்களோட விஷ் தான். இப்போ எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து லென்த்து பார்த்துட்டு நான் அப்படியே பனியன்லேயே ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிட்டேன் ஒரு சப்போர்ட்காக. இப்போ நம்ம போட்டிருந்த இந்த முந்தானியில் முன்னாடி பிரஸ்ட்டு சைடுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணணுமோ அந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்க இந்த சாரீ எல்லாமே கொஞ்சம் முன்னாடி நல்லா இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி சைடில் நமக்கு ஷேப் வரத்துக்காக ஒரு 4-5 இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். குட்டி குட்டி ப்ளீட்ஸாக இந்த மாதிரி மடிச்சுட்டு அங்கே ஒரு சின்ன பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். எப்படியும் இப்போ சென்டர் ப்ளீட் எடுக்கும்போது இந்த பின் மறுபடியும் கழட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து செக்யூர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஒரு சப்போர்ட்டுக்காக இப்போ நான் ஒரு சின்ன பின் வச்சு இந்த மாதிரி செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் வந்து எடுக்கலாம். சென்டர் ப்ளீட்டுக்கு வந்து லீனாக இருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஃபேட்டாக இருக்கவங்களும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்ஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாரீ கட்டுறது ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். ஒரு டைம் இந்த மாதிரி கட்டி பாருங்கள். ஸோ நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்ஸ் தான் வந்து எடுத்துப்பேன். இந்த மாதிரி இப்போ எனக்கு தேவையான ப்ளீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் 1 இன்ச்சு முன்னாடி தள்ளிட்டு இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வந்து இப்போ நான் பின் குத்திக்க போகிறேன். நடுவில் பின் குத்துறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் 1 இன்ச்சு கொஞ்சம் முன்னாடி இழுத்து விட்டுட்டு நீங்கள் பின் குத்துனீங்க அப்படின்னா நம்மளுக்கு இடுப்பில் வந்து இப்படி உள்ள சொருகும் பொழுது உங்களுக்கு ரொம்ப வந்து பஃப்னு தூக்கிட்டு இல்லாமல் உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரிப் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து பின் குத்தினதுக்கப்புறமா கீழே வரைக்கும் நான் வந்து இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து கண்டிப்பாக யாராவது ஒரு ஹெல்ப்போடு தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சில்க் சாரீ. அது மட்டும் இல்லாமல் கீழே நமக்கு நல்ல பெரிய பட்டையாக கொடுத்துருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ப்ராடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் அப்படியே கொஞ்சமாக கழுத்துக்கு மேலே வந்து நல்லா வந்து பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ளீட்ஸ் எடுத்து பின் குத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஓரளவுக்கு நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கையை வச்சு நீவி விட்டுட்டு அங்கே பின் செக்யூர் பண்ணிவிட்டு அந்த சாரியை இந்த மாதிரி உள்ளே இப்படி மடக்கி விட்டுட்டு இப்போ மீதி இருக்கிற சாரியும் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ சாரீ ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து சென்டர் ப்ளீட் வந்து உள்ளே செக்யூர் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு கீழே லென்த் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. சென்டர் ப்ளீட்டில் வந்து ஒரு பின் வந்து நான் செக்யூர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பின் வேணாம் அப்படின்னா அதை எடுத்து விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பின் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு ப்ளீட்ஸ் எதுவுமே வந்து நகராமல் அப்படியே இருக்கும். அதனால் பின் வச்சு குத்திட்டு இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சில்க் சாரீ, அதனால் கொஞ்சம் வலிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த சைடும் வந்து ஒரு சின்ன பின் வந்து குத்திக்கிறேன். இந்த பின் வந்து இப்போது முன்னாடியே குத்திருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் முன்னாடியே பின் குத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இதுக்கு ஸ்டைலிஷாக நிறைய பின்ஸ்லாம் விற்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளீட்ஸ்க்கு எல்லாமே வந்து கரெக்டாக பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் போய் ஒரு ப்ளவுஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட ஃபைனல் காட்டுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு ப்ளவுஸ் வந்து இப்போ நான் இதுக்கு வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாக் கலர் வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகும். அதுவும் இல்லாமல் அதில் வந்து ஆரஞ்சு கலர் டாட் இருக்குன்னா நான் இதையே வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே வந்து ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அல்லது வேறு எங்கேயாவது வந்து ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சைடு அடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டை எடுத்து விட்டுட்டு பின்னாடி இருக்கிற அந்த ப்ளீட்ஸோட நம்மளோட இந்த ஹிப்போட சாரியை எடுத்து இந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மறைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம அங்கே ஒரு பின் குத்தி இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உங்களால் ஈஸியாக உட்காந்து எந்திரிச்சு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த நார்மலாக இருக்கிற ப்ளீட்ஸை விட முன்னாடி இருக்கிற ப்ளீட்ஸை மட்டும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட பிடிக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ளீட்ஸை இந்த மாதிரி மடக்கிட்டு பின்னாடி பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற ப்ளீட்ஸ்லாம் அதை வச்சு ஃபுல்லாக மறைச்சிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டைலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த முன்னாடி இருக்கிற ப்ளீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து நிறைய பேர் வந்து இப்போ யங் கேர்ள்ஸ்லாம் இந்த மாதிரி ரொம்பவே விரும்புவாங்க. இந்த மாதிரி வந்து காலேஜுக்கு போட்டு போகிறதுக்குலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியா தான். அண்ட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு மோஸ்ட்லி வந்து நார்மலாக இப்படி போடுறது பிடிக்கும். இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்கிறேன், அவ்வளோதான். அதுவும் இது சில்க் சாரீ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை நல்லா டைட் பண்ணி நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க பின் வச்சு. இன்னொரு ஒரு சூப்பரான டிப்ஸ் பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சைடில் பென் குத்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சைடு இந்த இடுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு. அதே போல் இப்போ நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒரு பொண்ணு பழைய சேனல்லேருந்து அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க, ஸ்வாதி கிருஷ்ணன், இது உங்களுக்கான டிப்ஸ் தான். நீங்கள் ரொம்ப நாளாக வந்து
வந்து இந்த சைடு அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னக்கா பண்ணலான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ அதுக்கான டிப்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு வந்து முன்னாடி இருக்கிற ப்ளீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ளீட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ப்ளீட்ஸோட நம்ம இந்த சென்டர் ப்ளீட்டோட சேர்த்து நம்ம குத்த போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த ப்ளீட்ஸோட பின்னாடி வந்து நம்ம சேர்த்து குத்திட்டோம் அப்படின்னா நம்ம என்ன தான் வந்து பெண்ட் பண்ணாலும் சைடு எதுவுமே அடிக்காமல் நமக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முன்னாடி இழுத்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, நார்மலாக நம்ம எங்கே பின் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதே போல் நம்ம எப்படி பெண்ட் பண்ணாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு எதுவுமே அடிக்காது. ஸோ ஸ்வாதி, உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா நீங்களும் வந்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஃபைனலி எண்டிங்க்கு வந்துட்டோம். நம்ம ஃபைனலாக இந்த saree வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ட்ராப் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட இந்த எண்டிங் வீடியோ வந்து முடிக்க வந்திருக்கேன். இந்த saree எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், இந்த saree ட்ராப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அழகாக saree கட்டிக்கோங்க. அண்ட் நிறைய டிப்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இது புது சேனல் தான், பட் இருந்தாலும் நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து இந்த வீடியோஸ்க்குலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இதே மாதிரி என்னால் வந்து ரெகுலராக வீடியோ போட முடியும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்னும் என்னென்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி வர vlogல இனி வர வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் ட்ரெஸா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரி.